இந்த இமேஜை பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க. ஸோ அமர்நாத் புனித யாத்திரைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போவாங்க. 58 நாள் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான பனிலிங்கம்ங்கிறது வெறும் 5 நாள்ல இந்த வருஷம் கரைஞ்சு உருகி இருக்கு. இதுக்கு காரணமா சொல்றது குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைங்கிறது ஏதோ காஷ்மீர்ல மட்டும் நடக்கலைங்க. நம்ம இப்ப இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லயே லாஸ்ட் ஒரு 1.5 மாசத்துல தென்மேற்கு பருவமழைங்கிறது அடிச்சு ஊத்தி இருக்கணும். ஆனா இப்ப பாருங்க, நான் வெயில்ல நின்றுட்டு இருக்கேன். மழைங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த வருஷம் எல்னினோனால இன்னும் வறட்சியுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங்கு, கிளைமேட் சேஞ்செலாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் அப்படியே கடந்து போகலாம். இல்லைன்னா அதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கு 2 வகையான சொல்யூஷன் இருக்கு. ஒன்று, அதிகப்படியாக இந்த மாதிரி மரங்கள் வைக்கணும். இப்போ நானோ நீங்களோ நம்மகிட்ட லேண்டு கிடையாது. ஸோ 1, 2 ஆசைக்கு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையான தீர்வு எப்போ நடக்கும் தெரியுமா? விவசாயிகள் அவங்ககிட்ட தான் 60% மேற்பட்ட நிலங்கள் இருக்கு. அவங்க நிலத்தில் அவங்க ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது தான் இந்த குளோபல் வார்மிங்க்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரியான பாலிசியை உலக அளவுலையும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அதுக்கான மாற்றத்தை உருவாக்கணும். பனிலிங்கம் உருகுது அப்படிங்கிறது எமோஷனலா மட்டும் கடந்து போகாம அது ஒரு கிளைமேட்டிக்கல் பிரச்சனையோட ஒரு அலார்மிங்கான ஒரு இதாகவும் நம்ம பார்க்கணும். ஸோ ஐயோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம சொல்யூஷன் ஓரியன்டா போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஜஸ்ட் பிரச்சனைன்னு அழுதுகிட்டே இருக்கலாமா, இல்லை சொல்யூஷனை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி போகலாமா?